CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். The value of 17th problem பார்க்கலாங்க. The value of 8/27 to the power of -1/3 into 32 divided by 243 to the power of -1/5 is. இங்கே பாருங்கள், இந்த 8ஐ நீங்கள் 2 cubed ட்ரீட் பண்ணிக்கோங்க. இந்த 8ஐ நீங்கள் என்னன்னு ட்ரீட் பண்ணிக்கோங்க, 2 cubed into to the power of -1/3. இந்த 27 இருக்கு இல்லைங்களா, அந்த 27ஐ 3 cubed போட்டுக்கோங்க. into to the power of -1/3 இந்த மாதிரி எழுதுங்க. இந்த 32ஐ 2 to the power of 5ன்னு எழுதலாம். into to the power of -1/5. 243ஐ 3 to the power of 5ன்னு எழுதலாம். 3ஐ 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 243 கிடைக்கும். தென் இந்த பவர் இங்கே வந்துடும் -1/5. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 கட் ஆகி இங்கே 2 to the power of -1. இங்கேயும் இந்த 3 கட் ஆகி 3 to the power of -1. தென் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 5 கட் ஆகி 2 to the power of -1. இந்த 5 இங்கே கட் ஆகி 3 to the power of -1 இருக்குது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணலான்னா ரெசிப்ரோக்கலாக போடலாம். இந்த 3 to the power of -1 மேலே வரும்போது +3ன்னு ஆயிடுது. இந்த 2 to the power of -1 கீழே வரும்போது டிவைடில் ஆயிடுது. அதே மாதிரி தான் இந்த 3 உங்களுக்கு மேலே வரும்போது +ன்னு ஆயிடுது, +1ன்னு ஆயிடுது. தென் இந்த 2 to the power of -1 கீழே வரும்போது உங்களுக்கு என்னென்ன ஆயிடுது, +ன்னு ஆயிடுது. ஸோ டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் 9/4 இதாங்க உங்கள் 17th ப்ராப்ளத்தோட ஆன்சர். 18th ப்ராப்ளம் பார்க்கலாங்க. The value of x plus y to the power of 2/3 into x minus y to the power of 3/2 the whole divided by root of x plus y into root of x minus y to the power of 3. இதாங்க உங்களோட ப்ராப்ளம். சரிங்களா, இதை வந்துட்டு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்துட்டு x plus y to the power of 2/3. இந்த ஸ்டெப்பு x minus y to the power of 3/2. இந்த ஸ்டெப்பை ரூட் இருக்கிறனால ஹாஃப்னு எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப்பை ரூட் இருக்கிறனால நம்ம என்ன எழுதலாம், ஹாஃப்னு எழுதலாம். இதையும் வந்துட்டு ஹாஃப்னு எழுதினான்னா 1/2 into 3 3/2ன்னு ஆயிரும். x minus y இது வந்து ஹாஃபு இன்ட்டு 3. ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம என்னவா ட்ரீட் பண்ணிக்கலாம், 3/2ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பவர் வந்துட்டு உங்களுக்கு 6. இந்த பவர் வந்துட்டு உங்களுக்கு என்ன, 6. ஸோ இங்கே x minus y to the power of 3/2, இங்கேயும் x minus y to the power of 3/2. இந்த 3/2 இந்த 3/2 உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் இருக்கும்னா x plus y (2/3) இந்த 1/2 மேலே வரும்போது உங்களுக்கு -1/2ன்னு ஆயிரும். இந்த 1/2 கீழேருந்து மேலே வரும்போது உங்களுக்கு என்னென்ன ஆயிரும், -1/2ன்னு ஆயிரும். இந்த இடத்துல நம்ம ஒரு எல்சிஎம் எடுக்கலாங்க. 3 2s are 6, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 2 2s are 4, -1 3s are 3. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் 4 - 3 உங்களுக்கு என்ன, 1/6. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, அந்த பவரில் 6 இருக்குது, அந்த பவரில் 6 இருக்குது, நம்ம அதை போட்டுகிட்டே வரணும். இந்த பவரில் 6 இருக்கிறத போட்டுகிட்டே வரணும். இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் டு த பவர் ஆஃப் 1/6 இன்ட்டு 6. இந்த 6 6 உங்களுக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய். Next 19th problem. Simplified the value of 125 to the power of 2/3 into root of 25 into cube root of 5 cubed into 5 squared. இதாங்க உங்களோட ப்ராப்ளம். இந்த 125 நீங்கள் என்னவா ட்ரீட் பண்ணிக்கலாம்னா 5 cubedன்னு எழுதலாம்.
to the power of 2/3. 25 5ன்னு எழுதலாம். ஏன்னா √25 வந்துட்டு உங்களுக்கு என்ன 5. இதை வந்துட்டு நீங்கள் என்ன எழுதலாம்னா 5 cubed to the power of 1/3. இந்த கியூப் ரூட் வந்துட்டு உங்களுக்கு 1/3ன்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு 5 to the power of 1/2. இதுவும் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு 5 ஸ்கொயர்டு இருக்கும். இங்கே ஒரு 5 இருக்குது. இங்கே 3 கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 5 இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே 5 to the power of 1/2 இருக்குது. இப்போ இது எல்லாமே வேல்யூ வந்து நீங்கள் 1ன்னு வச்சுக்கோங்க. 5 to the power of 2 + 1 + 1 + 1/2. இதை வந்து நீங்கள் 2 LCM எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 2s are என்ன 4, 1 2s are 2, 1 2s are 2 + 1. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 5 to the power of 9/2. இதாங்க உங்களோட ஆன்சர். டுவெண்ட்டியத் ப்ராப்ளம். 2 to the power of 1/2 into 4 to the power of 3/4 into 8 to the power of 5/6 into 16 to the power of 7/8 into 32 to the power of 9/10 the power 4 the whole power 3/25. இதான் வந்துட்டு உங்களோட ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணுவோம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி. தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாங்க. எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு 2 பவருக்கு கொண்டு வருவோம். இந்த 2 பவர் ஹாஃபை வந்து நம்ம அப்படியே எழுதுவோம். ஃபஸ்ட்டு இந்த 4 is treated as என்ன 2 squared into 3/4. ஓகேங்களா? இந்த 4 is treated as என்ன 2 squared into 3/4. நெக்ஸ்ட்டு இந்த 8 is treated as என்ன 2 cubed into உங்களுக்கு என்ன 5/6. அதை அப்படியே கொண்டு வருவோம். 16 வந்துட்டு 2 to the power of 4ன்னு ட்ரீட் பண்ணிக்கலாம். 16 is treated as 2 to the power of 4 into 7/8 அப்படியே கொண்டு வாங்க. 32வை 2 to the power of 5ன்னு கொண்டு வரலாம். இன்ட்டு அந்த 9/10 அப்படியே எழுதுங்க. 9/10 எழுதிட்டு ஒரு பவர் என்ன இருக்குது 4. தென் அனதர் பவர் உங்களுக்கு என்ன இருக்குது 3 to the power of 25. 2 பவரையும் நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம எந்த அளவுக்கு சிம்ப்ளிஃபை பண்ண முடியும்னு பார்க்கலாம். இப்போ 2 to the power of 1/2 அப்படியே வைங்க. இங்கே 2வையும் 4ஐயும் கட் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வந்துடும். ஸோ 2 to the power of 3/2ன்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த 3யும் 6ஐயும் கட் பண்ணோம்னா 2 டைம்ஸ். ஸோ 2 to the power of 5/2. நெக்ஸ்ட் இந்த 4ஐயும் 8ஐயும் கட் பண்ணோம்னா 7 டைம்ஸ். ஸோ 2 to the power of 7/2. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்துட்டு இங்கே 10 9/10. இப்போ இந்த 5ஐயும் 10ஐயும் கட் பண்ணோம்னா 2 டைம்ஸ். 2 to the power of 9/2. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குது ஒரு பவர் 4 இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் ஒரு பவர் 3 to the power of 25 இருக்குது. இதை லாஸ்ட்டில் நம்ம உள்ளே கொண்டு வரலாங்க. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 4ஐ இங்கே உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். 2 to the power of 1/2 into 4. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 to the power of 3/2 into 4. 2 to the power of 5/2 into 4. 2 to the power of 7/2 into 4. 2 to the power of 9/2 into 4. ஸோ இந்த 4ஐ எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஃபைனலாக நமக்கு என்ன இருக்குதுன்னா 3/25 வெளியே இருக்குது. அது லாஸ்ட்டில் பார்த்துக்கலாங்க. இதையும் கட் பண்ணால் 2 டைம்ஸ். 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 இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2 squared 2 to the power of 3 2s are 6, 2 to the power of 10, 2 to the power of 14, 2 to the power of 18, 18 to the power of 3/25ன்னு உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா 2 + 6 உங்களுக்கு என்ன வரும் 8. 8 + 10 என்ன 18. 18 + 14 வந்துட்டு 32. 32 வந்துட்டு 32 + 18 வந்து 50. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 2 to the power of 50 into 3/25. இதான் உங்களோட ஆன்சர். இந்த 50ஐ 25ஆல் கட் பண்ணும்போது how many times 2 times. ஸோ 2 to the power of 2 3s are என்ன 6. அப்போ 2 to the power of 6 integer. இதான் உங்களோட ஆன்சர். 2 to the power of 6 integer அப்படிங்கிறது தான் உங்களோட ஆன்சர். 20th ப்ராப்ளத்தோட ஆன்சர். 21st ப்ராப்ளம் பார்க்கலாங்க.
மேக்ஸ் மாதிரி இருக்கும். அமைதியாக பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி மாடல் சம் வந்துச்சுன்னா நம்ம ஃபைனலாக எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ட்ரிக்கும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 1 minus bracket 1 minus x square to the power of minus 1 bracket minus 1 power of minus 1 by 2. ஃபர்ஸ்ட் லைன் சொல்லு. புதுசாக வீடியோ போட்டுருவோம். 21st ப்ராப்ளங்க. 1 minus bracket 1 minus x square to the power of minus 1 அதுக்கப்புறம் power of minus 1 then power of minus 1 by 2 3 பவர் இருக்குங்க. ஸோ இதை நம்ம ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணி நம்ம கொண்டு வருவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 minus இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு டிவைடில் கொண்டு வாங்க. ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 1 minus a to the power of minus m என்னன்னு வந்துடும் உங்களுக்கு 1 by a to the power of mன்னு வரும் இல்லைங்களா. அதே மாதிரி இதை வந்துட்டு 1 by 1 minus x squaredன்னு எழுதிடுங்க. எழுதிட்டு இதை வந்துட்டு நீங்கள் இங்கே கீழே கொண்டு வந்துட்டீங்க. இதை நீங்கள் இங்கே அப்படியே எழுதுறீங்க. நெக்ஸ்ட்டு அந்த மைனஸ் அரை பவரையும் அப்படியே எழுதுறீங்க. இப்போது இது மட்டும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கீழே வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறீங்க. 1 minus x squared எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 minus x squared minus 1 then to the power of என்ன இருக்குது minus 1 இருக்குது then to the power of minus 1 by 2 இருக்குது. இந்த ஸ்டெப்பு நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா ப்ளஸ் ஒன்னையும் மைனஸ் ஒன்னையும் கட் பண்ணி விட்டுடலாம். ப்ளஸ் ஒன்னையும் மைனஸ் ஒன்னையும் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா 1 minus இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா minus x squared divided by 1 minus x squared then to the power of minus 1 then to the power of minus half இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் ஒன்னை வந்துட்டு இதை ரெசிப்ரோக்கெல்லாம் போட்டுடலாம். அப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். இப்போ 1 ப்ளஸ் இதை மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு என்னென்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு ஆயிரும். a to the power of minus 1 வந்துட்டு நீங்கள் ரெசிப்ரோக்கெல்லாம் போடுங்க. 1 minus x squared divided by x squared. ஸோ இந்த பவர் ஒன்றும் உங்களுக்கு என்ன ஆயிருங்க, கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கும்னா பவர் minus 1 by 2 மட்டும்தான் இருக்கும். இதை நீங்கள் எல்சிஎம் எடுங்க. x squared எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா x squared plus 1 minus x squared to the power of என்ன இருக்கும்னா minus 1 by 2 plus x squaredும் minus x squaredும் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ உங்களுக்கு என்ன இருக்கும் 1 by x squared to the power of minus 1 by 2. இதை வந்துட்டு கீழே இருந்து மேலே வந்துச்சுன்னா x to the power of minus 2 minus 1 by 2 2 உங்களுக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். உங்களோட ஃபைனல் வேல்யூ வந்து 1. உங்களோட ஃபைனல் வேல்யூ வந்து எக்ஸ். உங்களோட ஃபைனல் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு என்னங்க, எக்ஸ். அதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளத்தை போடுவோங்க. 22nd ப்ராப்ளங்க. x to the power of n to the power of n minus 1 by 1 then அதுக்கப்புறம் ஒரு பவர் 4 to 1 by n plus 1 is equal to இதான் உங்களோட கொஷின். ஸோ இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். x to the power of n into நீங்கள் இதை வந்து நீங்கள் எல்சிஎம் எடுங்க. n minus 1 by n எல்சிஎம் எடுத்தால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்துடும். n squared minus 1 தென் இந்த 1 by n plus 1 நீங்கள் அப்படியே ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ n squared minus 1 இருக்கு இல்லைங்களா, இது a squared minus b squared ஓட ஃபார்முலா என்ன, a plus b into a minus b. n squared minus 1 n squared minus 1 squaredனு எழுதிக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள் x to the power of n into இந்த n squared minus 1 squared n plus 1 into n minus 1 the whole divided by n into 1 by n plus 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த n plus 1 இந்த n plus 1 கட் ஆயிரும். இந்த என்னும் கட் ஆயிரும். x to the power of n minus 1 இதான் உங்களோட ஆன்சர். x to the power of n minus 1 இதாங்க அவங்க 22nd ப்ராப்ளம். 23rd ப்ராப்ளம். இஃப் அவங்களே ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் அவங்களோட லாஜிக். இஃப்
a cube minus b cubed equal to நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் படித்தது தான் a minus b into a squared plus ab plus b squared, then the simplified form of, இப்போ பாருங்க x to the power of l divided by x to the power of m to the power of l squared plus lm plus m squared, x to the power of m divided by x to the power of n, m squared plus mn plus n squared into x to the power of n divided by x to the power of l to the power of x to the power of l squared plus ln plus n squared. இங்கே பாருங்க x to the power of l divided by x to the power of m, l squared, lm, m squared இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம என்னவா ட்ரீட் பண்ணலாம், x to the power of l minus m, m by n, l minus m, x to the power of a divided by x to the power of b என்ன சொல்லுவோம், a minus b, டிவைடில் இருந்தால் மைனஸ், ஸோ x to the power of l minus m, இதை மல்டிப்ளிகேஷன் அப்படியே கொண்டு வந்துருங்க, l squared, lm plus m squared, இது வந்துட்டு உங்களுக்கு ட்ரீட்டட் as, இதை வந்துட்டு நம்ம என்னென்னு எழுதுவோம்னா l cubed minus m cubedன்னு எழுதுவோம். இதனோட ஃபைனல் ஆன்சர் என்ன, x to the power of l cubed minus m cubed. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், x to the power of m, x to the power of n இருக்கு இல்லைங்களா, m squared plus mn plus n squared இருக்கு இல்லைங்களா, இதை வந்து x to the power of m minus n to the power of m squared mn plus n squared இருக்கு இல்லைங்களா, இதை வந்து x to the power of m cubed minus n cubedன்னு எழுதலாம், x to the power of n cubed minus n cubedன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள், x to the power of n divided by x to the power of l, l squared ln plus n squared இருக்கு இல்லைங்களா, x to the power of நீங்கள் என்னென்ன எழுதலாம் அப்படின்னா n minus l, n minus l into l squared ln plus n squared இருக்கு இல்லைங்களா, x to the power of n cubed minus l cubed. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆன்சரும் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள், x to the power of l cubed minus m cubed, அப்புறம் m cubed minus n cubed, n cubed minus l cubed. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எல் கியூப்டு மைனஸ் எல் கியூப்டு கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் எம் கியூப்டு மைனஸ் எம் கியூப்டு கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் என் கியூப்டு மைனஸ் என் கியூப்டு கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு எக்ஸ் டு த பவர் ஆஃப் என்ன இருக்கும்னா 0 இருக்கும். எதோட பவர் 0 இருந்தாலோ அதோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 1. இதாங்க இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணுற மெத்தட். டுவெண்ட்டி-4th problem. Using a minus b the whole cubed equal to a cubed minus b cubed minus 3ab into a minus b, that tick the correct of this when x is equal to, அவங்க கொடுத்துருக்குற கொஷினு x is equal to p to the power of 1/3 p to the power of minus 1/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் given question. ஸோ இந்த கொஷினை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ க்யூப் ரூட் எடுக்கிறோங்க. நம்ம என்ன பண்ணுறோம், க்யூப் ரூட் எடுக்கிறோம். ஸ்டெப் 1 எக்ஸ் க்யூப்டு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பில் என்னென்னு எழுதுறேன்னா p to the power of 1/3 minus p to the power of minus 1/3 to the power of 3. ஓகேங்களா? அப்போ இது என்னென்னாச்சுன்னா a minus b the whole cubed, a minus b the whole cubed. a minus b the whole cubed நமக்கு என்ன ஆன்சர், a cubed minus b cubed minus 3ab into a minus b. ஸோ இப்போ இங்கே என்னென்னா a cubed, வாட் இஸ் a, p to the power of 1/3 தான் a cubed அப்படிங்கும்போது இதை 3 பண்ணிக்கலாமா, a cubed. நெக்ஸ்ட்டு b cubed, b என்னங்க p to the power of minus 1/3 to the power of 3, a cubed பண்ணியாச்சு, b cubed minus 3ab, 3 into a என்ன p to the power of 1/3, b என்ன p to the power of minus 1/3 into a minus b, a என்ன p to the power of 1/3 minus b என்ன
p to the power of minus 1 by 3. இந்த ஃபார்முலா ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். a cubed minus b cubed minus 3ab into a minus b. பார்த்தீங்கன்னா இந்த 3யும் இந்த 3யும் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். இங்கே இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். இங்கே x cubed equal to இந்த இடத்துல p இருக்குது, இந்த இடத்துல p to the power of minus 1 இருக்குது. இதுவும் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். minus 3 into p to the power of 1 by 3 p to the power of minus 1 by 3 அப்படின்னு இருக்குது. இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ x cubed equal to p minus p to the power of minus 1. இதை வந்து treated as x. p to the power of 1 by 3 minus p to the power of minus 1 by 3 treated as x. ஸோ minus 3 into x நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கோங்க. minus 3 into x ட்ரீட் பண்ணிக்கோங்க. minus 3x ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது உங்களுக்கு என்னென்ன ஆயிரும், ப்ளஸ் 3xன்னு ஆயிரும். ஓகேங்களா? p minus p to the power of minus 1 by நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணிக்கலாங்களா, 1 by pன்னு எழுதிக்கலாங்களா? இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 25th ப்ராப்ளம் எல்சிஎம் எடுத்து பண்ணுறீங்க. 1 divided by 1 plus a to the power of m minus n plus a to the power of m minus p plus 1 divided by 1 plus a to the power of n minus m plus a to the power of n minus p plus 1 divided by 1 plus a to the power of p minus m plus a to the power of p minus n. இதை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்களேன், ஒன்றா சிம்ப்ளிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு உங்களுக்கு 1 divided by 1 plus am minus என்ன, a to the power of m divided by a to the power of n, m minus p a to the power of m divided by a to the power of pன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் வந்துட்டு எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்பு 1 plus a to the power of m divided by a to the power of m, a to the power of n divided by a to the power of p. Next 1 divided by a to the power of p divided by a to the power of m, a to the power of p divided by a to the power of n. இந்த ஸ்டெப்பு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே a to the power of n, a to the power of p இருக்குது, a to the power of n, a to the power of p இருக்குது. அதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ இதை எல்சிஎம் எடுக்கும்போது இது ரெசிப்ரோக்கெலாம் உங்களுக்கு போகுங்க. a to the power of n, a to the power of b, இந்த 1க்கு மல்டிப்ளை பண்ணிடும், a to the power of n, a to the power of p. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே m இருக்குது, p இல்லை. ஸோ a to the power of m into a to the power of p. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே m இருக்குது, n இல்லை, a to the power of m into a to the power of n. இது வந்து கீழே இருக்கிறது உங்களுக்கு ரெசிப்ரோக்கலாக போயிடுது. இது வந்துட்டு ஸ்டெப் 1. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2, இங்கே வந்து mp எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே கீழே இருக்கிற வேல்யூ மேலே ரெசிப்ரோக்கலாக போயிடுது. a to the power of m, a to the power of p. இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 1 இருக்கிற இடத்துல a to the power of m into a to the power of p plus a to the power of n into a to the power of p plus a to the power of n into a to the power of m. இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு, இங்கே எல்சிஎம் எடுத்தது. தேர்டு ஸ்டெப்பு இதை நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறீங்க. a to the power of m என்னும் எல்சிஎம் எடுக்கிறீங்க. ஸோ a to the power of m, a to the power of n எடுக்கும்போது a to the power of m, a to the power of n plus a to the power of m, a to the power of p, a to the power of p plus n p. நெக்ஸ்ட்டு a to the power of p இருக்குது, இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் a to the power of p, a to the power of m. இது வந்து தேர்டு. இந்த 3 ஸ்டெப்பையும் நம்ம எல்சிஎம் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே எல்லாத்துலேயும் என்ன இருக்குது அப்படின்னா np, mp, mn இருக்குது. a to the power of np plus a to the power of mp plus a to the power of mn. இங்கேயும் கீழே பாருங்கள் எல்சிஎம்மில் எல்லாமே இருக்கும். a to the power of np இருக்குது, a to the power of mp இருக்குது, a to the power of mn இருக்குது. எல்சிஎம் எடுக்கும்போது இதுவும் உங்களுக்கு கட் ஆயிரும்.
ஃபைனலாக உங்களோட ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு 1. ஃபைனலாக உங்களோட ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு என்னங்க 1. இது வந்து எல்சிஎம் எடுத்து பண்ணணும். டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ப்ராப்ளம் பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், the value of x to the power of a divided by x to the power of b into a plus b into x to the power of b divided by x to the power of c b plus c into x to the power of c divided by x to the power of a x to the power of c plus c. இங்கே பாருங்கள், இது எப்படி எழுதலாம்? a மைனஸ் பின்னு எழுதலாமா? கீழேருந்து மேலே வந்துச்சுன்னா மைனஸு into a plus b. Next x to the power of b minus c எழுதலாங்களா? b by c b minus c into b plus c. Next x to the power of c minus a into நம்ம என்ன எழுதலாம்? c plus a எழுதலாம். இப்போ a plus b into a minus b a squared minus b squared. Then x to the power of b plus c into b minus b b squared minus c squared. X to the power of c minus a into c plus c c squared minus a squared. இப்போ x to the power of a squared minus b squared b squared minus c squared c squared minus a squared plus a minus a cancel ஆயிரும் plus b minus b cancel ஆயிரும் plus c minus c cancel ஆயிரும். ஃபைனலாக x to the power of 0 அதோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 1. x to the power of 0 அதோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 1. இதாங்க உங்கள் 26th ப்ராப்ளம். 27th problem, x to the power of 1 by 3 x is equal to 3 to the power of 1 by 3 plus 3 to the power of minus 1 by 3 then 3x cubed minus 9x is. இதாங்க உங்களுக்கு கொடுத்துருக்குற கொஷின். இந்த கொஷினில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு போட்டோம் இல்லைங்களா, அதே ஸ்டெப்பு படியே நம்ம போடலாம். 25th ப்ராப்ளம் போட்டீங்க இல்லைங்களா, அதே ஸ்டெப்பு படியே போடலாம். இங்கே பாருங்களேன், x is equal to 3 to the power of 1 by 3 plus 3 to the power of minus 1 by 3. இப்போ இந்த ஸ்டெப்பில் க்யூப் ரூட் போடுறோம். இங்கே என்ன பண்ணுறோம்? க்யூப் ரூட் போடுறோம். அப்போ எக்ஸ் க்யூப்ட் ஈக்குவல் டு 3 1 by 3 plus 3 to the power of minus 1 by 3 to the power of 3 வந்துடுச்சு. ஸோ நம்மளோட ஃபார்முலா என்னங்க? a plus b the whole cubed ஃபார்முலா என்னங்க? a plus b the whole cubed என்னங்க? a cube plus b cube plus 3a squared b plus 3ab squared. இந்த ஃபார்மெட்டுக்கு இதை கொண்டு வந்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போது இந்த எக்ஸ் க்யூப்டில் நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னங்க? ஏ க்யூப்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னங்க? ஏ க்யூப்டு. அப்போ என்னென்ன எழுதலாம்? ஏ வந்துட்டு 3 1 by 3 க்யூபுங்களா? ஏ இது க்யூப்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க? பி க்யூப்டு. 3 minus 1 by 3 இது க்யூப்டு. இது ஏ க்யூப்டு, இது பி க்யூப்டு. நெக்ஸ்ட்டு 3a squared b 3a squared b 3a squared b சாரி 3ab into 3a squared b இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம எப்படி எழுதலாம்? 3ab into a plus bன்னு எழுதலாம். இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. a cube plus இதை சிம்ப்ளிஃபை பண்ண ஃபார்ம் 3ab into a plus b. ஸோ 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு a 3 to the power of 1 by 3 b 3 to the power of minus 1 by 3 a plus b. ஸோ 3 to the power of 1 by 3 plus 3 to the power of minus 1 by 3. இந்த ஃபார்முலாவையும் சிம்ப்ளிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டோம். அதாவது a cubed b cubed plus 3ab into a plus b. ஸோ உங்களுக்கு 3 கேன்சல் ஆயிரும். இங்கே இப்படி என்ன இருக்குன்னா, இங்கே 3 இருக்கும், இங்கே 3 to the power of minus 1 இருக்கும். இந்த 3 கேன்சல் ஆயிரும். இதுவும் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன வரும்னா 3 வரும். 3 to the power of 1 by 3 plus 3 to the power of minus 1 by 3 அப்படின்னு உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் க்யூப்ட் ஈக்குவல் டு 3 plus 3 to the power of minus 1 இதெல்லாம் ட்ரீட்டட் as x, இதெல்லாம் ட்ரீட்டட் as என்ன? x. ஸோ 3x அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறோம். இதை வந்து 1 by 3ன்னு எழுதுகிறோம். எக்ஸ் க்யூப்ட் ஈக்குவல் டு 3 plus 1 by 3 plus 3x 3 plus 1 by 3 plus 3x.
இப்போ எக்ஸ் கியூப்ட் ஈக்குவல் டு 3 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 3 சார் என்ன வந்துடும் 9 + 1. இங்கேயும் என்னென்னு வந்துடும் 9xன்னு வந்துடும். இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 3x கியூப்ட் ஈக்குவல் டு 10 + 9x. நீங்கள் இதை ஈக்குவேஷன் மாதிரி எழுதணுன்னா 3x கியூப்ட் மைனஸ் 9x ஈக்குவல் டு 10. இதுதான் உங்களோட ஆன்சர். 3x கியூப்டு மைனஸ் 9x வந்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா 3x கியூப்டு மைனஸ் 9x வந்துட்டு 10. இது ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான விஷயந்தான். a + b த ஹோல் கியூப்டோட ஃபார்முலா வந்து ஆக்சுவலாக a கியூப் + b கியூப் 3a² b + 3ab². இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது a கியூப் + b கியூப்டு + 3ab × a + b. இந்த ஸ்டெப்புக்கு தான் நான் இதை கொண்டு வந்தேன். a கியூப்டு b கியூப்டு + 3ab × a + b. ஃபைனலாக கட் பண்ணி நம்ம எல்சிஎம் எடுத்து இந்த சம்மை போட்டுட்டோங்க. 27th ப்ராப்ளம். ப்ராப்ளம். இஃப் a to the power of x is equal to b, b to the power of y is equal to c, c to the power of z equal to a, then x, y, z is. இதான் உங்களுக்கு given question. So a to the power of x is equal to b, a to the power of x is equal to b. இப்போ c to the power of z equal to, நம்ம என்ன எழுதலாம்னா a இருக்கிற இடத்துல c to the power of z அப்ளை பண்ணலாம். வாட் இஸ் a? a is treated as c to the power of z. a is treated as in a c to the power, a is treated as c to the power of z, then x equal to b. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் c to the power of zx is equal to b. ஸோ வாட் இஸ் c? c is equal to b to the power of y. c is equal to, ஸோ இந்த cயை நீங்கள் என்னென்ன எழுதலாம், b to the power of y, நெக்ஸ்ட் இந்த zx அப்படியே கொண்டு வந்துடுங்க, ஈக்குவல் டு bன்னு எழுதுங்க. தென் b to the power of, இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா xy z ஈக்குவல் டு bன்னு எழுதலாம். இங்கே பவர் எதுவுமே இல்லைன்னா 1, கீழே இருக்கிற வேல்யூ ஒரே மாதிரி இருந்ததுன்னா மேலே இருக்கிற வேல்யூவும் ஈக்குவல். ஸோ xy z ஈக்குவல் டு ட்ரீட்டட் as 1. ஒன்றும் இல்லைங்க, இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, a to the power of x is equal to b, b to the power of y is equal to c, c to the power of z equal to a, then xy z is. ஸோ a to the power of x is equal to bங்கிறத எழுதிடுங்க. a is treated as c to the power of z, a is treated as c to the power of z to the power of x is equal to b, then c is treated as b to the power of y. ஸோ இந்த c b to the power of yன்னு எழுதிட்டேன். ஃபைனலாக உங்களுக்கு என்ன வந்துடுச்சு, xyz வந்துடுச்சு, b வந்துடுச்சு. ஸோ கீழே இருக்கிற வேல்யூ ஒரே மாதிரி இருந்ததுன்னா மேலே இருக்கிற வேல்யூவும் வந்துட்டு உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். 29th ப்ராப்ளம். The value of x by a divided by x by b, a squared plus ab plus b squared into x by b divided by x by c, b squared plus bc plus c squared into x by c divided by x by a to the power of c squared plus ac plus c squared. நம்ம இது என்ன பண்ணலான்னா a minus bன்னு எழுதலாம். x to the power of a minus b into a squared plus ab plus b squared. இது ஒரு ஸ்டெப்பு. then x to the power of b minus c into b squared plus bc plus c squared, then x to the power of c minus a into c squared plus ac plus a squared, c squared plus ac plus a squared. ஃபைனலாக a minus b into a squared plus ab plus b squared நீங்கள் என்ன இல்லைனா x to the power of a cubed minus b cubed, then x to the power of b cubed minus c cubed, x to the power of c cubed minus a cubed. இந்த ப்ளஸ் a cubed மைனஸ் a cubed கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் b cubed மைனஸ் b எல்லாமே உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். எதனோட பவர் 0 இருந்தாலும் அதனோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு என்ன 1. 29th ப்ராப்ளம். 30th ப்ராப்ளம் பார்க்கலாங்க. 2 to the power of x equal to 3 to the power of y equal to 6 to the power of minus z, 1 by x plus 1 by y plus 1 by z is. இதான் உங்களோட கொஷின். ஸோ 2 to the power of x, 3 to the power of y, 6 to the power of minus z treated as k.
treated as என்னங்க k. So 2 to the power of x is treated as k. இப்போ k to the power of 1 by x இங்கே வந்து 1 by x ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த x கேன்சல் ஆயிரும். 2 is equal to k to the power of 1 by x. அதே ஸ்டெப்பு தான். 3 to the power of y is equal to k. 1 by y ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணும்போது y கேன்சல் ஆயிரும். 3 is equal to k to the power of 1 by y. நெக்ஸ்ட்டு 6 to the power of minus z equal to k. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மைனஸ் 1 by z நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 by z மல்டிப்ளை பண்ணால் k to the power of 1 by z equal to 6 to the power of. இப்போ இந்த மைனஸ் அந்த சைட் கொண்டு போயிருந்தால் 6 is equal to k to the power of minus 1 by z. அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது k to the power of 1 by x வந்து 2, k to the power of 1 by y வந்துட்டு 3, k to the power of minus 1 by z வந்துட்டு உங்களுக்கு 6. ஸோ 6 is equal to 2 into 3, k to the power of minus 1 by z equal to k to the power of 1 by x into k to the power of 1 by y. மைனஸ் மேலே இருக்கிற வேல்யூஸ் ஆர் ஈக்குவல். மைனஸ் 1 by z equal to 1 by x by 1 by y. இந்த ஈக்குவேஷனுக்கு இது இந்த சைடு போகும்போது 1 by x plus 1 by y plus 1 by z equal to 0. இதான் உங்களோட ஃபைனலான ஆன்சர். CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894 7959